Hello friends, welcome to my channel happyhomemakerradha. இந்த வீடியோல நாம முசுமுசுக்கை தோசையும் தனியா சட்னியும் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு பாத்தீங்கன்னா மழைக்காலம் எல்லாம் வரப்போகுது. சாதாரணமா சளி வந்தது அப்படினாலே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேற ஏதாவது இருக்குமோ அப்படினு சொல்லிட்டு உடம்புல எங்க சளி இருந்தாலும் இந்த முசுமுசுக்கையில தோசை சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபுல்லாவே வெளியேறிடும். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கூடவே இந்த தனியா சட்னி பாத்தீங்கன்னா மழை சீசன்லலாம் வாரத்துல 2 முறையாவது கண்டிப்பா வீட்ல நம்ம செஞ்சு சாப்பிடணும். அப்பதான் உடம்புல சளி சேராம இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தோசை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துர்க்கேன். 1/4 படி சொல்லுவாங்க இல்லையா, அதுல தான் எடுத்துர்க்கேன். இதுல கோபுரமா இருக்கிற அளவுக்கு நாம உளுந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க 2 கப் அரிசிக்கு. முசுமுசுக்கை இலை, முடக்கத்தான், அப்புறம் தூதுவளை இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு ஹீட்டும் கொடுக்கும். அந்த ஹீட்டு தான் நமக்கு அந்த சளியை வெளியேற்றுறதுமே கூட. பட் அது ஒரு சிலருக்கு ரொம்ப ஹீட் ஆயிடும். அப்படிங்கிறனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பட் இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான். வெந்தயம் சேர்க்கலனாலும் தோசை நல்லாவே வரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். வாஷ் பண்ணியாச்சு. இதை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இதில் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். இது 2 மெத்தடில் செய்வாங்க. ஒன்று தோசை மாதிரி செஞ்சுக்கலாம், இன்னொன்று அடை மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் அடை மாதிரி செய்யும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சாப்பிட முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா நான் தோசை மாதிரி செய்யலான்னு இருக்கிறேன். இதுதான் அந்த முசுமுசுக்கை இலை இந்த ஷேப்பில் தான் இருக்கும். கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். உங்களுக்கு சந்தையிலலாம் கிடைக்கும். இப்போ இதுலேருந்து இலையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சோம்ல, அதை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு அரைச்சா போதும். நம்ம ஆப்பத்துக்கெலாம் அரைக்கிற அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா தோசை சுடும் போது ரொம்ப ஹார்டாக தெரியும். நம்ம இட்லி மாவுக்கெலாம் எந்த பதத்தில் அரைப்போமோ அந்த பதத்தில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது அரைப்பட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாயும் மிளகும் சேர்க்க போகிறேன். 3 காஞ்ச மிளகா, ஒரு 7-8 பல் பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வெங்காயம் சேர்க்குறனால உங்களுக்கு தோசை எடுக்கிறதுக்கு நல்லா வரும். ப்ளஸ் சளிக்கும் ரொம்ப நல்லது. மிளகு, ஜீரகம் ரெண்டுமே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே பெருங்காயத்தூள் இதில் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது கூட நம்ம முசுமுசுக்கை இலையை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு 2லேருந்து 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து அரைங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டோம். இந்த பேஸ்ட்டை மாவு நல்லா அரைப்பட்ட பிறகு அது கூட நம்ம சேர்த்துடலாம். நம்ம தனியாக எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். வாரத்தில் 1 முறையாவது இது மாதிரி தூதுவளை தோசை, முடக்கத்தான் கீரை தோசை, அப்படி இல்லைன்னா கல்யாண முருங்கை இலையில் குழம்பு, அப்புறம் இந்த முசுமுசுக்கை இலையில் தோசை, இது மாதிரி ஏதாச்சும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் சீக்கிரமாக வெளியேறும். சளிக்கு ரொம்ப நல்லது. ஒரு 2.5 வயசுக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக நீங்கள் இந்த தோசை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த நம்ம மாவு அள்ளி வச்சுக்கலாம். இதை புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பட் புளிக்க வச்சும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் புளிக்கலாம் வைக்கல, அப்படியே தான் தோசை ஊற்றுறேன்.
நீங்கள் புளிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் மாவு அதிகமாகவும் இருக்கும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். பட் எனக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் தோசை வந்து புளிக்க வைக்காமல் அப்படியே வந்து ஊற்றுறேன். இது ரொம்ப மெல்லிசெல்லாம் வராது, கொஞ்சம் மொத்தமாக தான் வரும். நல்லா வேக வைக்கணும். தோசைக்கு வந்து நம்ம எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்ப்போம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும் தோசை எடுக்கிறதுக்கு. ரெண்டு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து எல்லா மாவிலையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த இலையெல்லாம் அரைச்சி நம்ம கஷாயமாக கொடுத்தோன்னா பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் ரொம்ப பயப்படுவாங்க குடிக்கிறதுக்கு. இது மாதிரி தோசையாக ஊற்றி கொடுக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது மாதிரி ஆகிடும். ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ சாப்பிட்ற மாதிரி கூட ஆகிடும். இப்போ இதுக்கு செட்டாக வந்து நான் ஒரு சட்னி அரைச்சி காமிக்க போகிறேன். அதுவுமே வந்து சளிக்கான ஒரு சட்னி தான். மழை காலத்துலலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ளஸ் உடம்புல வந்து சளி தேங்காமல் பார்த்துக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை சீசன் தான் வரப்போகுது. அப்படிங்கிறனால நீங்கள் சட்னிலலாம் வந்து அதிகமாக மிளகு, அப்புறம் சீரகம், இஞ்சி, தனியா இதெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி வந்து நீங்கள் சட்னி அரைங்க. இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் காரத்துக்கு தகுந்த மாதிரியான காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உளுந்து. இது எல்லாமே நான் மேலே சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்தில் வறுத்து எடுக்க தெரியும்னா நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா தனித்தனியாக மிளகா, தனியா அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் இது கூடவே சேர்க்குறேன். எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. மிளகு அதுவும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து இதுக்கு காரம் தேவைப்படாது முசுமுசுக்கையில் தோசைக்கு, அதனால் மிளகு கம்மியாக சேர்த்துக்கிறேன். இட்லி தோசைக்குனா வந்து நீங்கள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். நம்ம தாளித்து வச்சோம் அப்படின்னா கருவேப்பிலையெல்லாம் எல்லோரும் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் சட்னியில் வந்து சேர்த்து அரைக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 பீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் மேலே சேர்க்கறனால உங்களுக்கு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நான் புளி சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக புளியும் ஒரு சின்ன பீஸ் தக்காளியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் செவந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது சூடு ஆறின பிறகு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கனால சட்னியோட அந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா தான் தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். மேலே வந்து கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான சிம்பிளான 2 ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.